கொத்து கொத்தாக அறுவடை செய்யப்பட்ட கருப்பு பொக்கிஷங்கள். வயல்ல இருந்து நெல் அறுவடை செய்யற மாதிரி கடல்ல இருந்து கடற்பாசிகளை அறுவடை செஞ்சிருக்காங்க. இந்த 2000 கிலோவை வச்சு இவ்வளவு செய்ய முடியுமா? கடற்கரை ஓரமா வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற விதமா நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டமான கடற்பாசி வளர்ப்பு திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்டு வருது. இந்த நிலையில புதுச்சேரி அரசு மத்திய கடல் மீனவ ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல இருக்கக்கூடிய பிராந்தியங்கள்ல தலா 2 மீனவ கிராமங்களை தேர்வு செஞ்சு அங்க கடற்பாசி வளர்ப்பு முறையை செயல்படுத்தி இருக்காங்களாமா. கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த கடற்பாசி வளர்ப்பு திட்டம் இப்போ அறுவடை செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து கடல்ல இருந்து அந்த கருப்பு கடற்பாசிகளை கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அதை பிரிச்சு எடுக்கிறாங்க. இந்த கடற்பாசிகள் விதையிடப்பட்டு 45 நாட்கள் கடந்த நிலையில முழுமையா இது அறுவடை செய்யப்படுறதுக்கான காலத்தையும் நெருங்கி இருக்காமா. அதை தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அமைச்சரான லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்னிலையில பல அமைச்சர்கள் ஒன்று கூடி இந்த அறுவடை செயல்முறையை பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 560 கிலோ கடற்பாசிகளை விதைகளா பயன்படுத்தின நிலையில 2000 கிலோ கிடைச்சதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு மருத்துவம், உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள்னு பல்வேறு விதமா இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் உயரும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்தியை வழங்கியோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ், ஹலோ டாக்டர்.